ஹாய், வெல்கம் டு பார்ட்டிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஓட்ஸ் தோசை. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மிக்ஸியும் எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜார் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் ஓட்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நான் சின்னதாக கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி கிளாஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. கிளாஸில் வந்து ஓட்ஸ் வந்து ஒரு டம்ளர் ஓட்ஸ் வந்து இப்போ போட போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எனக்கு நான் வந்துட்டு ஒன்னே கால் டம்ளர் வந்து நான் போட்டுக்கிட்டேன். 1.25 டம்ளர் ஓட்ஸு. அதுக்கப்புறம் சால்ட் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு சால்ட்டு நான் வந்து போட்டுக்க போகிறேன். அப்புறம் எக்கு எடுத்துக்கிட்டேன். எக்கு அப்படியே 4 எக் வந்து அப்படியே போட்டுக்க போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்குமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதில் இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு கூட இது பண்ணலாம். ஆனால் நான் பண்ணலை. ஸோ இப்போது 2வது எக்கு ஊற்ற போகிறேன். உடச்சி ஊற்ற போகிறேன். அதெல்லாம் நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு பண்ணலை. கொத்தமல்லி தழை போட்டு பண்ணலாம். நான் இந்த தோசைக்கு வந்து பண்ணலை. ஜஸ்ட்டு லைக் குழந்தைங்களுக்கு எப்படி இது பண்ணுவாங்களோ அதை தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ 2 எக்ஸ் வந்து உடச்சி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து மில்க் எடுத்துக்கிட்டேன். மில்க் வந்து 3/4 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு கிரைண்ட் பண்ணுறக்கு என்ன அளவோ நான் அதை மட்டும்தான் ஊற்றிக்க போகிறேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குவேன். உங்களுக்கு என்ன தேவையான அளவோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் குருமிளகு சீரக பவுடர். நான் வந்து குருமிளகு சீரகம் எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். அந்த பவுடர் தான் போட்டிருக்கேன். இப்போ மூடுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி கிரைண்ட் பண்ண போகிறேன். நல்லா மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, லைக் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஈஸியான மெத்தடில் ஹெல்தி வேலையும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக. லைக் அவசரமாக போகிற ஒர்க்கிங் விமெனாக இருக்கட்டும், லைக் ஏதோ ஒன்று வெளியில் போயிட்டு வந்துட்டு எதுவுமே இல்லை, ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு லைக் கஷ்டப்படுவாங்க. எதுவுமே இல்லை, அன்றைக்கி வெளில சாப்பிட்ணும், அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து ஒரு தோசை பேட்டர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிரைண்ட் பண்ண போகிறேன் மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும்.
நைட்டாக இருக்கட்டும், நைட்டோ மார்னிங்கோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வெளியில் சாப்பிட்ணுன்ட்டு எந்த அவசியம் இல்லை. அதை வந்து அவாய்ட் பண்ணுறக்கு இது ஒரு ப்ளஸ்ஸான திங்கும் கூட. லைக் வீட்டில் இருக்கிறதே வச்சு ஓட்ஸு ஐ மீன் ஒரு சிலவங்க வாங்குவீங்க, ஒரு சிலவங்க வாங்குவீங்களான்னு தெரியல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கூட அவலும் போட்டுக்கலாம். அவலையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவலை என்ன பண்ணணுன்னா லைக் ஜஸ்ட்டு டிப் பண்ணி வந்து மிக்சியில் போட்டு இதே மாதிரியும் பண்ணிக்கலாம், தோசை பேட்டர் மாதிரி. மீன் ஓட்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக அவலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடுத்த வீடியோ அவலை உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். நான் வந்து இப்போது அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பேட்டர் மாதிரி வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இதில் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எதுவும் வந்து வதக்கி வந்துட்டு அந்த தோசை பேட்டரில் வந்து போடலை. உங்களுக்கு வேணும்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம். நான் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரியும் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி எப்படி பண்ணலான்றதையும் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேன் எடுத்துக்கிட்டேன், ஆயில் எடுத்துக்கிட்டேன். பேனை ஹீட் ஆகட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். சேனலுக்கு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வேணும். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் ரன் பண்ண முடியாது. பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட், லைக் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஈஸியான மெத்தட் தான். ஈஸியான மெத்தடில் வந்துட்டு நான் உங்களுக்கு இனி எல்லாம் வர வீடியோஸுமே ஈஸியான மெத்தடில் தான் இருக்கும் என்னோடய வீடியோஸ். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. பேன் வந்து ஹீட் ஆகுதான்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். இனி வர எல்லா வீடியோஸுமே சேம் அதே மாதிரி தான். லைக் உங்களுக்கு எப்படி வீட்டில் இருக்கிறத வச்சு என்னென்ன பண்ணலாம், ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது தோசை ஊற்றி எண்ணெய் ஊற்ற போகிறேன். கரெக்டாக இந்த தோசை கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் அது வந்து வெந்ததுக்கப்புறம் சரி போட்டு வேக வச்சு எடுக்கணும். எடுத்தால் ரெடி. இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியான ரெசிபீஸ் வேணும்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனலுக்கு இன்ஸ்டா சேனலும் இருக்குது. ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்களுக்கு என்னோடய பயோவில் இருக்கும். அண்ட் யூடியூப் பார்க்குறவங்களுக்கும் என்னோடய பயோவில் போயிட்டு நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க. ஈஸியாக நம்ம வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ணிவிட்டு போயிடலாம். ட்ராவல் டைமில் கூட இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம். லைக் நீங்கள் ஓட்ஸோ இல்லை அவளோ ஜஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு எக்கு மட்டும் நீங்கள் கடையில் வாங்கி நீங்கள் புல்லட் மிக்ஸி அந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு போயிட்டு கூட ஜஸ்ட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதை வந்து இது பண்ணிக்கலாம்.
அங்கே முட்டை, பால் அந்த மாதிரி வாங்கி ஜஸ்ட்டு நம்மளே செல்ஃபாக பண்ணிக்கலாம்ல. இது பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டா தோசை மாதிரி கூட பண்ணி அங்கே சாப்பிட்லாமே. நம்ம அங்கே போயிட்டு வெளியில் போய் சாப்பிடணுன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. லைக் வெளியில் சாப்பிடும்போது ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறக்கு இது ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அவ்வளோதான். ரெண்டாவது தோசை போட்டு வெந்துட்டுருக்கு. ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக எல்லாத்துக்குமே வந்து வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இனி வந்து வீடியோஸ் இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், ஹேவ் ஃபன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் டெய்லியும் நீங்கள் என்னை வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்க முடியும். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ. Thank you guys. Thank you so much. Bye bye.